ஒரு மிகப்பெரிய குடும்பங்க. அந்த குடும்பம் எப்பவுமே வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் ஒண்ணு சேருவாங்க. அதாவது ஒரு ஃபெஸ்டிவல். அப்போ வெளிநாட்டுல இருக்கிற பசங்க, வெளியூர்ல இருக்க பசங்க எல்லா குடும்பத்தோட வந்து அந்த ஃபெஸ்டிவல கொண்டாடுறது. அப்படி ஒரு சமயத்துல தான் நம்ம படத்துடைய ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா? அவரு காதலிச்சு 2 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ண தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பழக விட்டு, நாங்க 2 வருஷமா லிவிங்ல இருக்கோம் அப்படின்ற சீக்கிரட்டை சொல்லி திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பிளான் இருக்குங்க. அதாங்க நல்லபடியா நடந்ததா? அப்படி அந்த குடும்பத்துக்குள்ள வர சிக்கல்கள்லாம் என்ன அப்படின்னு அடுத்தடுத்து பல ட்விஸ்டுகளோட இந்த கதை நகரும். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கரத் கணபதி அப்படின்ற ஒரு வித்தியாசமான மராத்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சமந்தாவுடைய நடிப்புல ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட அந்த படத்துடைய ஜேனர்ல தான் இந்த படத்தோட கதை ஓரளவுக்கு மேட்ச் ஆகுங்க. ஆனா என்ன, அந்த படம் கொஞ்சம் ஆக்ஷனா இருக்கும், இது ரொம்ப டிராமாவா ஒரு விசு படம் மாதிரி இருக்குங்க. சோ உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கதைக்குள்ளேயே உங்களை கூட்டு போயிடுறேன். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம்பை. நார்த் இந்தியால இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல எப்பவுமே இந்த விநாயகருக்கான விநாயகர் சதுர்த்தி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபெஸ்டிவல் வந்தா மட்டும் எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி ஒரு நாள் 2 நாள்லாம் அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சு அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. அப்படி வீட்டுல கோயில்லன்னு சொல்லி கூட்டமா குடும்பத்தோட சேர்ந்துதான் அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலோடைய கடைசி நாள் அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பெரிய குடும்பம் யாரு தலைமை ஏற்கிறாங்களோ அவங்க அந்த கிராமத்துக்கே விருந்து வைக்கணும். இது அவங்களுடைய பாரம்பரியம். அப்படி இந்த வருஷம் இந்த ஃபெஸ்டிவலை நம்ம ஹீரோவுடைய குடும்பம் தான் எடுத்து கொண்டாடுறதா இருக்குங்க. அப்படிதான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. அதுக்காகவே ஒரு அழகான விநாயகரை இவங்களே கையால செஞ்சு ஒரு கடையில வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தாத்தா இருக்காரு பாத்தீங்களா? இவரு தான் நம்ம ஹீரோவுடைய தாத்தா, அதாவது அந்த வீட்டுடைய தலைமை. இந்த மஞ்ச சொக்கா பொண்ணுகிறாரு, இது நம்ம ஹீரோவுடைய அப்பா. அவரு பக்கத்துல இருக்கிறது ஹீரோவுடைய சித்தப்பா. இந்த சின்ன பசங்க எல்லாரும் ஹீரோவுடைய கசின். நம்ம ஹீரோவுடைய அப்பா வெளிநாட்டுல வேலை பார்த்தவருங்க. இப்ப டெல்லியில பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு என்ன செலவு வந்தாலும் எல்லாமே அவரு தான் பாத்துப்பாரு. ஏன்னா லாக்ஸ்ல அவரு சம்பாதிக்கிறாரு. தன்னுடைய அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா? ஓ ஷிட், இவரு நம்ம ஹீரோவுடைய பெரியப்பாங்க, தெரியாம சித்தப்பான்ட்ட. அப்படி ஹீரோட அப்பா தான் அண்ணனுக்கும் காசு எல்லாம் கொடுத்து நிறைய உதவிகள் பண்ணுவாருங்க. சோ அப்படி காசெல்லாம் செலவு பண்ணி தான் இப்ப அந்த விநாயகரையும் நல்லபடியா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இவங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க. அண்ட் இந்த விளக்கு வச்சுன்னு இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க தான் நம்ம ஹீரோவுடைய அம்மாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. வெளிநாட்டுல இருந்ததுனாலேயே இன்னும் கூட உள்ளுக்குள்ள அந்த பீட்டர் தனம் குறையல. கொஞ்சம் ஹைஃபையாவே வாழ்ந்தவங்க. கிராமத்துல இப்ப அவங்க தங்குற ரூம்ல கூட ஏசி போட்டிருப்பாங்க. அங்க ஒரு பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க தான் மூத்த பாட்டி. அதாவது ஒரு தாத்தா காமிச்சல அவங்களோட மனைவி, ஹீரோவுடைய ஆயா. அது போக வாசல்ல கோலம் போட்டிருக்காங்கல்ல, அது அந்த பாட்டியுடைய கடைசி பையன். இப்படி இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது தான் அந்த இடத்துல விநாயகர் சிலையோட இவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அதை பாக்குற அந்த வீட்டு பெண்கள்லாம் பெருசா சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, விநாயகர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் திருவிழாதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ திடீர்னு சேரு வலிக்கு அந்த விநாயகர் சிலையை கீழே போடுற மாதிரி போயிடுறாங்க. ஆனா அதை வந்து அந்த இடத்துல ஒருத்தர் கேட்ச் பிடிக்கிறாருங்க. அதுதான் நம்ம படத்துடைய ஹீரோவான கேட்டன். எதை கேட்ட அப்படின்னு கேட்காதீங்க, பேரே கேட்டன். கேட்டன் அங்க தனியா வரலைங்க, கூட கிருத்தி அப்படின்ற ஒரு அழகான பொண்ணை வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த குடும்பமே திரும்பி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்க வந்து எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருப்பா இது? ஆக்சுவலிமா நாங்க டெல்லியில ஒன்னா வேலை பார்க்குறோம். என் கம்பெனியோடைய HR தான் இவங்க. ரொம்ப நல்லவங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஃபங்க்ஷன்லாம் அப்படியே தங்கி கவர் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்க வீட்லயே பிரம்மாண்டமா கொண்டாடுவோம் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. குடும்பம் கொஞ்சம் ஃபாரின்லாம் போய் வேலை பார்த்ததுனால சோசியல் திங்க் உள்ளவங்க. அதனால ஹீரோ அங்க சொல்றதையும் நம்பி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வந்துட்டு பெட்டி படுக்கையோட எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க அந்த பாட்டி அம்மாவும், அட செருப்பை கழட்டாமையே வந்துட்டியேமா, உங்க வீட்டுல எல்லாம் செருப்பு போட்டுனே வீட்டுக்குள்ள போவீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப இவங்களும் செருப்பை கழட்டி விட்டுட்டு அப்படியே உள்ள வராங்க. ஹீரோவோ பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்களும் காலில் விழ ஹீரோட அம்மாவுக்கு மட்டும் தெரியுதுங்க, ஒருவேளை இந்த பொண்ணை நம்ம பையன் லவ் பண்றானோ அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு இந்த லவ் பண்றதெல்லாம் பிடிக்காது. ஆனா இவங்க வெளியில ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரு கூடயும் அப்படியே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ அவரோட கசின்ஸோட எல்லாம் அப்படியே ஜாலியா பேச, நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோவுடைய கசினுடைய ரூம்ல தான் தங்க சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சியும் இப்ப நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்கு வர, என்ன நீ கலக்குறீங்க போல இருக்கே, அண்ணன் என்கிட்ட மட்டும் உண்மையெல்லாம் சொல்லிட்டான், என்ன பண்ணி இங்க இருக்கிறவங்களெல்லாம் கவுக்க போறீங்கன்ற மாதிரி கேட்க, எனக்கே ஒன்றும் தெரியல. ஆக்சுவலி எனக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், நீங்க எல்லாம் மராத்தி பேசுறீங்க, கொஞ்சம் இந்த இடத்துல எல்லாத்தையும் செட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மெல்ல ஒவ்வொரு தூண்டிலா போடணும் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா? அவரும் அவரோட கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களோட பேசிட்டு இருக்க,
டேய் என்னடா உண்மையிலே லவ் பண்றியா? 2 வருஷம் லிவிங்ல இருந்தியா? டேய் நாங்களாம் இங்க லவ் பண்ற பொண்ணுங்களோட பேசுறதுக்கே பயந்து நிக்கிறோம். நீ என்னன்னா 2 வருஷம் லிவிங்ல வேற இருந்துட்டு வர. சரி இப்போதைக்கு அதெல்லாம் சொல்லாத, குடும்பமே இங்க ஸ்ரம்பிச்சு போயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்ல. இப்ப நைட்டு இவங்க எல்லாரும் ஒரே டைனிங் டேபிள்ல உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஹீரோயின் கிட்டயும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணு, அப்படி சர்வ் பண்ணி எல்லாரையும் கவர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க போல. ஹீரோயினும் எப்படி சர்வ் பண்றதுன்னு தெரியலைங்க. சூடான பாத்திரத்தை கீழே வேற புடிச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் குழம்ப ஊத்திக்கிட்டு இருக்க. அதையும் ஹீரோவுடைய அம்மா கவனிக்கிறாங்க. ஏமா கிருத்தி, நீ இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லம்மா, நீ எங்களோட கெஸ்ட் தான், ஒன்னும் மருமகள் இல்ல, நீ வந்து உட்காந்து சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரியே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வேண்முனே கிருத்தி முன்னாடியே என் பையனுக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல, அதனால அவனுக்கும் ஒரு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கோம். கிருத்தி, என் பையனுக்கு எதனா பொண்ணு கூட லவ் இருக்கு இல்லாண்டி? அப்படிலாம் இல்ல. அப்படியாமா? அப்ப நீயே ஒரு நல்ல பொண்ணு தான் சஜஸ்ட் பண்ணுமா, சட்டு போட்டுன்னு அடுத்த திருவிழாக்குள்ள திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்க நம்ம ஹீரோ அவருடைய கசின்லாம் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒரு சைனா பொண்ணை தான் நம்ம ஹீரோவுடைய கசின் லவ் பண்றாரு போல. அந்த பொண்ணையும் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, டேய் நானாச்சு டெல்லிக்காரியா தான் பிடிச்சேன், நீ சைனாக்காரியே பிடிச்சிருக்கியாடா? என் நிலைமையோட உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு. சரி முதல்ல என் லவ்வை சக்சஸ் பண்ணிட்டு உன் லவ்வை சக்சஸ் பண்ணி தரேன்ற மாதிரி ஹீரோ அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ராத்திரி நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் ஹீரோவுடைய பெரியமா பெரியப்பாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னவே சொன்ன பாத்தீங்களா, ஹீரோவுடைய பெரியமாவும் பெரியப்பாவும் இந்த கிராமத்துல தான் வேலை பார்ப்பாங்க. ஹீரோவுடைய அப்பா அம்மா வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. அதனால தன்னுடைய அண்ணனுக்கு பண உதவி நிறைய விஷயங்களை இவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அதெல்லாம் ஹீரோவுடைய அம்மாக்கு பிடிக்காதுங்க. இப்போ ஊர் திருவிழா வேற நம்ம தான் எடுத்து நடத்த போறோம், நிறைய செலவு இருக்கு, அந்த செலவெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், என் கணவருக்கே எதுக்கு பாரம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி காசெல்லாம் கணக்கு பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது இந்த பெரியமாக்கும் பெரியப்பாக்கும் சங்கடமா தாங்க இருக்கு. ஆமாங்க, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே, அவங்களுக்கே முழு செலவு எதுக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் நிலம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வித்து கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காசை ரெடி பண்ணி இந்த ஊர்ல இருக்கிற இந்த திருவிழாவை முடிச்சிடலான்ற மாதிரி பிளான போட. ஆனா ஹீரோவுடைய அப்பாவுக்கு அது சுத்தமா பிடிக்காதுங்க. தான் மனைவியும் அங்க அமைதியா இருக்க சொல்லிட்டு, ஆனா நீ அதை பத்திலாம் வருத்தப்படாத, காசு தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நம்ம ரொம்ப சிறப்பா இந்த ஊர் திருவிழாவை நடத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் இங்க ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஏறுதுங்க. இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கோயில் குளத்து நடுவுல தான் காதலியான ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. அந்த ராத்திரி ஹீரோயினோட அந்த இடத்துல உட்காந்து செலவிடுறாரு. அவங்களுக்கும் இந்த கிராமம், இங்க நடக்கிற இந்த வாழ்க்கை அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி ஓகேடா, நான் கிளம்புறேன். எது கிளம்புறியா? 9 மணி தானே ஆகுது. ஏண்டா நாளைக்கு காலை 4 மணிக்கெல்லாம் ஏந்துக்கணும், உங்க பாட்டி 4 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்களாமே, அவங்கள கவர் பண்ணணும் அப்படின்னு இவங்க போய் தூங்கிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறாங்க. அப்படி 4 மணிக்கு அந்த பாட்டியோட சேர்ந்து பூஜை பண்ணிட்டு நாளைய காலுக்கு பூஜை பண்ண இடத்துலயே தூங்கிடுறாங்க போல. இப்ப வீட்டுல இருக்கிற மீதி மருமக அவங்க எல்லாம் ஒரு 7 மணிக்கு தான் எழும்புவாங்க. அவங்களும் அப்படியே அந்த மருதாணி செடிக்கு பக்கத்துல வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்காளா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாளான்ற மாதிரி இவங்களுக்கும் ஒன்னும் புரியாம பார்க்க நம்ம ஹீரோவும் பக்கத்துல வராரு. ஹீரோயினையும் தட்டி எழுப்புறாரு. இவங்களும் கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி வேற எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்களா, என்ன சொல்றதுன்னு புரியல. ஹீரோவே அங்க ஆக்சுவலி இந்த பொண்ணு நிறைய யோகாலாம் பண்ணுவாளா, அதான் இந்த மாதிரி சகஞ்ச பொசிஷன்ல யோகா பண்ணிக்கிட்டு இருக்கா, எழுந்துருமா போவோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தான் ஃப்ரெண்டையும் ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற பூசாரி ஒருத்தர் வீட்டுக்கு வராருங்க. அந்த முதல் நாள் திருவிழாவும் ஆரம்பிக்குது. அதான் 7 நாள் நடக்கும்னு சொன்ன பாத்தீங்களா. நம்ம ஹீரோ அங்க சூப்பரான ஒரு கெட்டப்ப போட்டுட்டு அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அழகா ஒரு துணியை போட்டுட்டு அங்க vlog எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் இருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே அந்த குடும்பம் ரொம்ப விசித்திரமா பாக்குறாங்க. முக்கியமா ஹீரோவுடைய அம்மாவுக்கு இந்த குணங்கள்லாம் சுத்தமா பிடிக்கலைங்க. இப்போ ஹீரோ அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருல, அங்கிட்டு வந்து ஹீரோ வேற அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க. அவங்க ட்ரெஸ் கொஞ்சம் விலகி இருக்கு போல இருக்கு. அதையுமே அந்த பூசாரி ஒரு மாதிரி கூறுன்னு பாக்குறாரு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சிக்னல் கொடுத்து, இது ஒண்ணு டெல்லி இல்ல, கொஞ்சம் அடக்க உடக்கமா ட்ரெஸ்ஸா போடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை அங்க வற்புறுத்த, இப்போ அவங்களும் சரியான பூமரா இருப்பானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இப்போ கிச்சன் எல்லாம் vlog எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்பதான் அங்க ஸ்வீட் கொழுக்கட்டை அந்த பாட்டி செஞ்சு வச்சிருக்காங்க போல. வாவ் கைஸ், இங்க பாருங்க ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. அத பக்கத்துல இருக்கிற இந்த கசின்ஸ் தான் பார்க்க, ஐயோ அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிள்ளையாருக்கு வைக்காமலாம் இந்த கொழுக்கட்டையை தின்னக்கூடாது, பாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க நம்ம ஹீரோவுடைய பெரியமா வந்துடுறாங்க. என்ன இதுல ஒரு பீஸ் காலியா இருக்கு அப்படின்னு தட்டை எடுத்து திரும்புறாங்க. அந்த பாட்டி வந்துடுறாங்க. அனிதா, தட்டுல இருந்த ஒரு பீஸ் எங்க, உனக்கு தெரியாதா, எப்பவுமே பிள்ளையாருக்கு 21 கொழுக்கட்டை நம்ம குடும்பத்துல இருந்து படைப்போன்ட்டு 20 தான் இருக்கு அப்படின்னு பயங்கரமா திட்ட. இப்ப அங்க பூஜால இருக்கிற இன்னொரு கொழுக்கட்டையும் தூக்கி அந்த தட்டுல வச்சுட்டு இப்ப அந்த தட்டை எடுத்துக்கிட்டும் இந்த பெண்கள்லாம் வெளியே போறாங்க. ஹீரோயின் கிட்டையும் அந்த கசின்ஸ், இதுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க, இன்னும் அதிக பாட்டி கிட்ட மாத்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியும் இப்ப அந்த வெளியில நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல
வீட்லயும் எல்லாரும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு பிள்ளையார் முன்னாடி உட்காந்தோ அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தீர்த்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் பக்கத்துல ஒரு ஸ்வீட்டையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போனவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுங்க. நானே கொடுக்குறேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அதை வாங்கிக்கிறாங்க. அதை எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இடது கையால கொடுக்குறாங்க. ஐயோ வலது கையால கொடுக்கணும், அது கூட அவளுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மாவும் டென்ஷன் ஆக கொஞ்ச நேரத்துல ஹீரோடைய கசின் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாருங்க. அண்ணி நீங்க ஸ்வீட் கொடுங்க, நான் தீர்த்தம் கொடுக்குறேன்ற மாதிரி இப்ப வந்தவங்களுக்கு எல்லாம் இவங்க அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோயின் அந்த கசினை பார்த்து கேட்க, ஆக்சுவலி அண்ணி நான் ஒரு பொண்ணை சைனா பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளா எங்க அப்பாவோட சண்டை போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு ஆசை, அதுக்காக கொஞ்சம் காசையும் சேர்த்திருக்கேன். ஆனா எங்க அப்பா தான் அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. என்னையும் குடும்பத்தோடைய பிசினஸை தாண்டி வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரொம்ப சோகத்தோட சொல்லிட்டு இருக்காருங்க. இவரோட அப்பா யாருன்னா நம்ம ஹீரோடைய பெரியப்பா இருக்காருல, அவருதான். இன்னொரு பக்கம் அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னுடைய 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த கிராமத்துல இருக்கிற அவங்களுடைய நிலங்கள்ல என்ன, சொத்துக்கள்ல என்ன அப்படின்ற மாதிரியும் அப்படியே சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நாளாவே அவங்க விவசாய நிலத்துக்கு போற ரூட் இருக்கு பாத்தீங்களா, தண்ணி போற ரூட், அது ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு கூட ஆள் இல்லைன்ற மாதிரியும் அங்க புலம்பிக்கிட்டு இருக்காரு. இங்க அந்த பாட்டி கிச்சன்ல உட்காந்துட்டு இருக்கும் போதோ அவங்களுடைய 2 மருமகளுக்கு சண்டை வருதுங்க. இப்படி ஒரு வேலையில தான் அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோயின் அந்த தாத்தாக்கு ஒரு கார்ட்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்குறாருங்க. அதாவது சீட்டு கட்டு. அது ஒரு வித்தியாசமான சீட்டு கட்டான். பேரு பைசைக்கிள் கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஏதோ அந்த காலத்து கார்ட்ஸ் போல இருக்கு. அதை பார்த்ததும் அந்த தாத்தா ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அந்த காலத்துல என் ஃப்ரெண்ட்ஸோட தான் இதை விளையாண்ட மாதிரி எனக்கு ஞாபகம். ரொம்ப தேங்க்ஸ்மா இது மாதிரி வாங்கி கொடுத்ததுக்குன்ற மாதிரி சொல்ல, இப்ப அவரோட உட்காந்து இவங்க சீட்டெல்லாம் விளையாட அப்படி அந்த தாத்தாக்கோ நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுதுங்க. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா அப்பா என்னமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா கேட்கும் போதோ ஹீரோயினோ, அம்மா அப்பா என் கூட இல்ல, ஐயோ போயிட்டாங்களா, ஐயோ தாத்தா போல, பிரிஞ்சிட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, எது விவாகரத்து பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவர் ஷாக் ஆகுறாரு. குடும்பமும் இதை பார்த்து ஷாக் ஆவ, ஐயோ இவ வேற நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லுவான்னு பார்த்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, நம்ம வீட்டுல விவாகரத்து பண்றதுனாலே ரொம்ப தப்பா தானே பாப்பாங்கன்ற மாதிரி அவர் கையில இருக்கிற கண்ணாடி கிளாஸையும் போட்டு உடைச்சிடுறாரு. இப்ப ஹீரோயினையும் ஒரு குளத்தங்கரையில கூட்டிட்டு வந்து, இப்ப எதுக்கு தேவையில்லாம உங்க அம்மா அப்பா விவாகரத்து பண்ண விஷயத்தெல்லாம் எங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்க, இது மாதிரிலாம் சொன்னா எங்க வீட்டுல பிடிக்காது அப்படின்னு பயங்கரமா கத்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. நீ டெல்லியில இருக்கிற வரைக்கும் என்கிட்ட வேற மாதிரி நடந்த, உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே தாண்டா இருக்க, டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன் எங்க அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ண விஷயத்தெல்லாம் மறைக்கணுமா? எங்க குடும்பத்தோட வாழ முடியலன்னு சொல்லி தான் உன் குடும்பத்தோட வாழ வந்த, இங்கேயும் மறைச்சு வாழணுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இப்ப ராத்திரி நம்ம ஹீரோடைய அண்ணி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வெளியில சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஏன் நீ இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, என் ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்ல, இல்ல அவர் கொரட்டை விட்டுட்டே இருக்காருன்னு நான் வெளியே பார்த்து தூங்கினு இருந்தேன், உன் ரூம்ல நீயே தூங்க பரவாயில்லன்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோயின் வலுக்கட்டாயமா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அவங்களோட துணியெல்லாம் மடிக்க மாட்டாங்க, அப்படியே சுத்தி சுத்தி பெட்ல ஒரு பக்கம் வச்சிருவாங்க. அதையும் அந்த அண்ணி பாக்குறாங்க. பரவாயில்லமா, ரொம்ப ஃப்ரீடமோட தான் வாழ்ற, இங்க பெண்கள் துணியை மடிச்சு பீரோல வச்சுட்டு தான் தூங்கணுன்ற மாதிரி என் கணவர் என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. ஆனா உனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு, நினைச்ச நேரத்துல எதை வேணா மடிச்சுக்கலாம்னு சொல்லி அங்க ஹீரோயினோடையும் நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோயின் மெல்ல அந்த அன்னிக்கிட்டையும் நம்ம ஹீரோவை காதலிக்கிற விஷயத்த சொல்ல, நான் இங்க நீ வரும்போதே நினைச்சேன் அதான் இருக்கும்ட்டு, நல்லது நடந்தா சரிதான். ஆமா உனக்கு ஏதோ யோகா தெரியும்னு சொல்லிட்டு இருந்தியே, எனக்கு அது சொல்லி கொடுக்குறியான்னு கேட்க, காலையில வந்துருங்கன்ற மாதிரி அங்க ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ காலையில நம்ம ஹீரோயின் அப்படியே யோகா பண்ணிட்டு இருக்கும் போதோ யாரும் புகை பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வருதுங்க. அங்க ஹீரோடைய கசின் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு சின்ன பையன் இருப்பாங்க, அவன் தான் புகை பிடிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்துல இன்னொரு திருட்டு இடத்துல நின்று அந்த தாத்தா இருக்காருல, அவரும் புகைய பிடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயின் அந்த தாத்தாவை தாங்க பாத்துடுறாங்க. பெரியவரே நீங்களா, 85 வயசுல உங்களுக்கு இது தேவையா? இப்பவே உங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்றேன். ஐயோ என் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் சொல்றாதமா, நானே அவளுக்கு தெரியாம எப்பனாதான் வந்து இது மாதிரி பண்றேன், அந்த சந்தோஷத்துலயும் கொல்லி வச்சிடாதுன்ற மாதிரியும் கேட்க, அதெல்லாம் முடியாது, உங்க ஹெல்த்துக்கு எது நல்லதோ அதான் பண்ண முடியும், நான் உங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல போறேன். அப்படியா, நீ அதை சொன்னா நீ என் பேரனை காதலிக்கிற விஷயத்த அவனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன். என்ன ஓகேவான அந்த தாத்தா மிரட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ வீட்டுக்குள்ள எந்த இன்டென்ஷனோட வந்தன்னு தெரியாதா? உன் மூஞ்சி மொழியெல்லாம் பார்க்கும் போதே தெரிஞ்சிடுச்சு. இப்ப நீ பயத்தால இப்போ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்ட, நீ அதை சொல்லாம இருந்தா நான் இதை சொல்லாம இருப்பேன்ற மாதிரி 2 பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல ஒரு ஜூஸ் போடுறாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் அந்த ஜூஸை கொடுக்குறாங்க. அப்படி அதை கொடுத்து நிறைய பேரை கரெக்ட் பண்றாங்க.
அண்ட் அவங்களுக்கு யோகாலாம் தெரியும் பாத்தீங்களா, அப்படி காலையில எல்லாரையும் ஒன்னா ஒரு இடத்துல நிக்க வச்சு யோகாலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி ஹீரோயினுடைய குணங்கள் ஒவ்வொருத்தருக்கா பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனா ஹீரோவுடைய அம்மாக்கு மட்டும் பிடிக்கல. அண்ட் இங்க நம்ம ஹீரோவுடைய கசின் இருக்கான்ல, அதான் டூரிசம் கூட ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருப்பானே, அவன் வழக்கம் போல அவனுடைய அப்பாவோட சண்டை போட்டுட்டு இருக்க. எத்தனை வாட்டி சொல்றது, டூரிசம்லாம் ஆரம்பிச்சு கடை போட்டனா அவ்வளவுதான், நஷ்டத்துக்கு தான் போவோம், நம்ம குடும்ப பிசினஸே பண்ணு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் குறுக்கால நம்ம ஹீரோயின் வராங்க. அங்கிள், இப்பெல்லாம் இந்த டூரிசம் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கடை போட வேண்டிய அவசியம் இல்ல, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க, இப்ப ஹீரோயின் அந்த பைசைக்கிள் கார்ட்ஸ் வாங்கி குடுத்துருப்பாங்கல்ல, அப்படி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கூடயும் உட்காந்து அந்த கார்ட்ஸ் கேமையும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பாட்டி கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க போல. வீட்டுக்கு வந்த உடனே இந்த கார்ட்ஸ் விளையாடுறதெல்லாம் பாக்குறாங்க. அடச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள சாமியை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவீங்களா, உங்களுக்கே அசிங்கமா இல்லையான்ற மாதிரி கத்த, யார் இந்த கேமை தொடங்கினது அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. ஹீரோவும் கையை காமிச்சு ஹீரோயினா அமைதியா இருக்க சொல்ல, இப்ப கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வராங்க. ஹீரோயினுக்கும் அந்த உண்மையை மறைச்சது ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால தான் அந்த கார்ட்ஸை வாங்கிட்டு வந்தேன், ஒருவேளை நான் அப்படி விளையாட சொன்னதுனால இந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி ஹீரோயினை பிடிக்காத ஹீரோவுடைய அம்மாவும் எப்படி மன்னிக்கிறது, இப்படிதான் டெல்லியில கத்துக்கிட்டு வந்தியாமா, இது மாதிரி வந்து உங்களோட பழக்கத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாக்குறியான்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. பதிலுக்கு ஹீரோவோட பெரியமாவும், ஏன் இப்படி பேசுறீங்க, உங்க பையனோட வந்திருக்கிற பொண்ணு தானே, இப்படிதான் தூக்கி எறிஞ்சு பேசுவீங்களா, இதுதான் நீங்க ஃபாரின்ல கத்துக்கின விதமா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு மாதிரி பேச, என் புருஷன் கிட்ட காசு வாங்கி இந்த ஃபெஸ்டிவல் நடத்துற நீங்க ஒன்னும் வாய்க்கிலேயே பேச வேணாம், அவங்க வேலையை பார்த்தா போதுன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. என்ன காசு வாங்கி நடத்துறோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் நடத்துறோம், எங்களுக்கு வருமானம் கம்மியா இருக்கு, அதனால அவர் கொடுத்தாருன்னா வாங்கிப்பீங்களா அப்படின்னு அங்க மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் உங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்னு கேட்க, ஹீரோயினும் தாங்க 2 பேருமே காதலிக்கிறோம் அப்படின்ற சம்பவத்தை சொல்லிடுறாங்க. லிவிங்ல இருந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதுவும் அந்த குடும்பத்துக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. முக்கியமா ஹீரோவுடைய அம்மாக்கு பிடிக்கல. இப்ப மறுபடியும் அந்த அண்ணன் தம்பியான ஹீரோவுடைய அப்பாக்கும் அந்த பெரியப்பாக்கும் சண்டை வருது. இந்த காசு பிரச்சனையினால சண்டை போட்டுக்கிட்டு அங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம இது மாதிரி குடும்பமா ஒண்ணு சேர்ந்தாலே பிரச்சனை தான், இதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறன்னு ஒரு வாரம் வந்து இந்த வீட்டுல தங்குற வேலைலாம் நாங்க வச்சுக்கல, ஒரு நாள் வரும், சாமியை கும்பிடுறோம், கிளம்புறோம், அவ்வளவுதான். இது ஒரு நாள் வந்து கும்பிட்டு போவீங்களா, என்னம்மா சொல்றீங்கன்ற மாதிரி அந்த வயசான தாத்தா பாட்டிக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஹீரோவும், அம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா, தாத்தா பாட்டி ஃபீல் ஆகுறாங்கன்னு சொன்னா கூட உனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுடா, நீ மூடிட்டு உக்காரு, இவங்க எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை சுரந்ததான் பாக்குறாங்க அப்படின்னு வாய் விட்டுறாங்க. இப்ப அந்த குடும்பமே அங்க 2 ஆகுதுங்க. கட் பண்ணா ஒரு பீச் ஓரத்துல இப்ப அந்த தாத்தாவும் பாட்டியும் உக்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம 2 பேரோடைய கடைசி ஃபெஸ்டிவலா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பசங்களாம் இந்த கடைசி ஃபெஸ்டிவல்ல தான் நம்மளோட 7 நாள் இருப்பாங்க. அத்தனை வருஷத்துல இருந்து ஒரு நாள் கடமைக்குன்னு வந்து பார்த்துட்டு போவாங்க போல இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுமா, உண்மையாலே அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனேயே நம்மளோட உசுரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதை எல்லாமே அந்த பக்கமா போற அவங்களுடைய மூத்த பொண்ணு கேட்டுடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. நேரா அவங்க கலக்கத்தோடைய வீட்டுக்கு வராங்க. அங்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவான அவங்க தம்பிக்கிட்டையும் வந்து, நீங்களா சாமி கும்பிடுறதுக்காக இந்த ஊருக்கு வரீங்களா, இல்ல அப்பா அம்மாவோட நேரத்தை செலவிடுறதுக்காக வரீங்களா, ஏதோ செலவு பண்ற, இது பண்ற, அது பண்றேன்னு சொல்லி மாறி மாறி சண்டை போடுறீங்களே, அதனால அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படணும் உங்களுக்கு புரியலையா, 2 பேருக்கும் 80 வயசுக்கு மேல ஆகுது, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க, அவங்க எப்படி எல்லாம் ஃபீல் பண்றாங்க தெரியுமான்ற மாதிரியும் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பாட்டியம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் தன்னோட மூத்த பையனுடைய ரூமுக்கு வராங்க. அங்க அவ ஒரு மாதிரி சோகத்தோட உட்காந்து இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. என்னப்பா, சின்னவன் பேசினதெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, எனக்கு புரியுதுப்பா, நீ எவ்வளவு கஷ்டப்படுற, இந்த வில்லேஜ் ஃபெஸ்டிவலுக்காக காசை திரட்டுறதுக்கு நீ எவ்வளவு பாடுபடுறன்ட்டு, என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அதை வேணா வச்சுக்கப்பா, அதை வச்சு நீ இதெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, பெரியவருக்கு ஒரு மாதிரி கௌரவம் இடிக்குதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என் தலையை அடமானம் வச்சாச்சு நல்லபடியா இந்த ஃபெஸ்டிவலை நடத்தி காமிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஊருக்கு போலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுத்துடுறாங்க. நான் இங்க வந்ததுக்கு காரணமே எங்க அப்பா அம்மா தான் என்னோட இல்ல, அட்லீஸ்ட் என்ன மாமியார் வீட்லயாச்சும் ஏத்துக்கிட்டு அங்கேயாச்சும் குடும்பத்தோட இருப்பேன்னு சொல்லிதான். ஆனா இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் குடும்பமே அழிகிற நிலைமைக்கு போகுது, அதனால நான் மறுபடியும் டெல்லிக்கே போறேன், நான் தனியா வாழ்ந்துக்கிறேன்ற மாதிரி அங்க அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, தயவு செஞ்சு இப்ப நீங்க கிளம்பி போவாதீங்க, குடும்பமே இப்போ சண்டையில இருக்கு, இப்ப நீங்களும் போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபெஸ்டிவல் முடியறதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒவ்வொருத்தர் பேக்கை தூக்கிட்டு போயிடுவாங்க, ப்ளீஸ் அண்ணி அப்படின்ற மாதிரியும் கெஞ்சி கேட்க, இப்போ அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாட்டியம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு புடவைய கொடுக்குறாங்க. இங்க பாருமா, இந்த குடும்பத்துல இருக்கிற யார் உன்னை ஏத்துக்கிறாங்க இல்லையா எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை ஏத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது யாருடைய புடவை தெரியுமா, உன்னோட வருங்கால கணவரோட அம்மா புடவை, அவளுக்காக நான் வாங்கி வச்சது,
அதை நான் உனக்காக கொடுக்குறேன், கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வெளியே வான்னு சொல்ல. இப்ப அந்த குடும்பத்துல ஆல்ரெடி சண்டை இருக்கும் பாத்தீங்களா, அப்படி அந்த குடும்பம் அது வரைக்கும் ஒன்னா பார்த்த வேலை எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இங்க ஹீரோயினும் அந்த புடவையை கட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வர அதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவ்வளவு அழகா இருக்காங்க. இப்போ அந்த பூஜைகள் ஆரம்பிக்குதுங்க. பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து வீட்டுக்கு நடுவுல நடனம் ஆடணும். ராத்திரி என்னதான் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இப்போ ஒன்று சேர்ந்துதான் அங்க இருக்கிற பெண்கள்ல நடனம் ஆடுறாங்க. இப்ப அந்த நடனம் முடிஞ்சு எல்லாரும் ஒவ்வொரு குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் சாமி முன்னாடி இருக்கிற விளக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. கையில லைட்டா இந்த எண்ணெய் கரை அழுது போல. இப்ப அந்த எண்ணெயும் எங்க துடைக்கிறதுன்னு தெரியாம அவங்க புடவையில துடைக்க அதை தொலைவுல இருந்து ஹீரோடைய அம்மா பாத்துறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு தன்னோட புடவைய அவங்க மாமியார் இந்த பொண்ணுக்கு கொடுத்துறாளே அப்படின்ற ஒரு கோவம். அந்த கோவத்தை வெளிப்படுத்துறதுக்காக உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்காக ஒரு புடவையை அவங்க கொடுப்பாங்க, அந்த புடவையிலேயே எண்ணெயை துடைப்ப, உன்னெல்லாம் எப்படி வளர்த்துருக்காங்க, இப்படிதான் பொறுப்பே இல்லாம நடந்துப்பியா, அடுத்தவங்களோட பட்டு புடவையில இப்படிதான் எண்ணெயை துடைப்பியா, அது ஏன் புடவை, அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி ரொம்ப கண்டபடி பேசிடுறாங்க. ஹீரோயினும் அங்க சாரி கேட்கலான்னு வர, உன் சாரியை தூக்கி போடு, யாருக்கு வேணும் உன்னோட சாரி, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம், அது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி எரிஞ்சு விளையாடுறாங்க. அந்த குடும்பமே இந்த சண்டையை வேடிக்கை பாக்குதுங்க. பாட்டியும் இந்த சின்ன விஷயத்துக்காக எவ்வளவு கட்டணுமா எவ்வளவு ரியாக்ட் பண்ணுமான்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இதுக்குதான் டைவர்ஸ் ஆன பொண்ணெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொன்னதுன்ற மாதிரி ஒரு படி மேல போய் ஹீரோடைய அம்மா பேச, ஆண்டி நிப்பாட்டுங்க ஆண்டி, என்ன ஆண்டி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பத்தி எது வேணாலும் என் குடும்பத்தை பத்தி எதுவும் சொல்றதை வச்சுக்காதீங்கன்ற மாதிரி கத்த ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அம்மாவை எதுக்கு கத்துற, கொஞ்சம் அமைதியா இருன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல வராரு. உங்க அம்மா என்ன கத்துனது உனக்கு தெரியலையாடா, நான் கத்துனதுதான் உனக்கு தெரியுதாடா, சரி ஓகேடா, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு இடத்துல என்னால இருக்க முடியாது, சாரி, எல்லாருக்கும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அந்த புடவையும் கலட்டிட்டு இப்ப அந்த புடவைய கொடுத்துட்டு அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டும் கிளம்புறாங்க. ஹீரோவும் வந்து தடுத்து பாக்குறாருங்க. ஆனா ஹீரோயின் கேக்குற மாதிரி தெரியல. நீ ஒரு அம்மாவோட பையனா மாறிட்ட, நீ உன் மனைவிய பாக்கல, நேத்து பார்த்தல உங்க அம்மா தான் உங்க அப்பாக்கு ஒரு இழுக்கு வந்த உடனே அங்க உங்க அப்பாக்காக அப்படி ஒரு சண்டை போட்டாங்க, ஆனா நீயும் இருக்கியே அம்மாக்கே ஜால்ரா போட்டுட்டு இருக்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ தான் கசின் கூட உட்காந்து பேசுறாரு. அப்பதான் கசின் நம்ம ஹீரோக்கு புரிய வைக்கிறாரு, டேய் மிஸ்டேக் எல்லாமே அம்மா மேலதான்டா, தேவையில்லாம அவங்கள போய் கத்திட்டு இருக்கியே, அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க நிறைய விஷயம் மாறி இருக்கு, நானே இப்போ என்னோட டூரிஸ்ட் ஏஜென்சி பேஜை இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஓபன் பண்ணிருக்கானா அதுக்கு எல்லாமே அந்த பொண்ணு தான்டா காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த ஹாலுக்கு நடுவுல வந்து எல்லார்கிட்டையும் நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. பாட்டி எதனா சாப்பிட்டு போமா அப்படின்ற மாதிரி ஒரு டீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ கடைசியா ஹீரோடைய அம்மாவை பார்த்துட்டோம், நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க ஆன்ட்டின்னு சொல்ல, மன்னிச்சாச்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி ரஃபா சொல்றாங்க. இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்க அப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு எல்லாரும் அடிச்சு பிடிச்சு போய் பார்த்தா அந்த பாட்டி அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மயக்கம் வந்து கீழே வந்து கிடக்குறாங்க. இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இப்ப எல்லாரும் பெட்டுக்கும் அந்த பாட்டியை தூக்கிட்டு போறாங்க. டாக்டரை கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கத்த இப்ப ஹீரோயின் உள்ள வராங்க. அந்த பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் வர அப்பதான் இவங்களுக்கு இந்த லோ சுகர் அப்படின்றது மாதிரி தெரியுதுங்க. வயசானா எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும், அதுக்காகலாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, சோ இந்த சம்பவத்தினால இப்ப நம்ம ஹீரோயின் ஊருக்கு போறதும் தடைபட்டு போகுது. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உன்னை புரிஞ்சிருக்கணும், நான் உனக்காக நின்று இருக்கணும், இதுக்கப்புறம் நான் உனக்காக மட்டும்தான் நிப்பேன், தயவு செஞ்சு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடு, இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இங்க இரு, எதனா மாத்தி காமிப்போம், நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிப்போம், நான் சம்மதிக்க வைக்கிறேன்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஹீரோ பக்கபலமா இருக்க இப்ப ஹீரோயினும் அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த பாட்டியோட உட்காந்து இந்த கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க, நீ உண்மையாலேயே இங்க இருந்து போனது எனக்கு வருத்தமா இருந்ததுமா, அதனாலதான் மயக்கம் வந்த மாதிரி நடிச்சேன்ற மாதிரி. ஆக முதல்ல இந்த பாட்டி நடிச்சுதான் இப்படி ஹீரோயினை இருக்க வச்சிருக்காங்க போல. ஹீரோயினும் அந்த பாட்டி கிட்ட அந்த அன்பை வாங்கிக்கிட்டும் இதுக்கப்புறம் நான் கோவப்பட்டு இது மாதிரி போக மாட்டேன், இங்க இருந்து எப்படின்னா ஹீரோ அம்மா கிட்ட இந்த சம்மதத்தை வாங்கி அவனை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் இங்க இருந்து போவேன்ற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பமே இப்ப பிரிஞ்சிருக்குல்ல, எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், அதுவும் வேலைதான் அந்த பாட்டி சொல்ல இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க பிளான் போடுறாங்க. இப்போ பெண்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துதாங்க சமைக்கணும். அதாவது 2 போர்ஷனா சமைச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஒரே கரண்டி, அதாவது ஒரு பெரிய கரண்டியை வாங்கிட்டு வந்து எல்லாரும் கலர்ற மாதிரி ஹீரோயின் பிளான் பண்றாங்க. அது மூலயமா பெண்கள்லாம் இப்போ மறுபடியும் கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த பெரியப்பா பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு பொண்ணு சைனா பொண்ணை காதலிப்பான் பாத்தீங்களா, அந்த பொண்ணை வேற அங்க கூட்டிட்டு வந்துடுறான். அந்த பொண்ணையும் தான் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றான். ஆனா பெண்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருதுங்க அந்த பொண்ணையும் லவ் பண்றான்ட்டு. இதெல்லாம் போகும்போது தான் அந்த வீட்டுடைய சின்னவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோவுடைய லாஸ்ட் கசினோடைய பாக்கெட்ல ஒரு லைட்டர் இருந்ததா அவர் பாத்துட்டாராம். அதை அவங்க அம்மா கிட்டயும் போட்டு கொடுத்து மறுபடியும் ஒரு சண்டையை உருவாக்க பார்க்க, ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பழிய தாமல ஏத்துக்கிறாங்க. அது என்னோட லைட்டர்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. அடச்சி, ஒரு புகை பிடிக்கிற பொண்ணையா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோன்ற மாதிரி மறுபடியும் அங்க ஹீரோ அம்மா முன்னாடி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கிருந்து போறாங்க. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, ஏன் புகை பிடிக்கிறவங்க மட்டும் தான் லைட்டர் வச்சிருக்கணுமா? அவ யோகா பண்ணுவா, மெடிடேஷன் பண்ணுவா, கேண்டில்லாம் ஏத்த வேண்டி இருக்கும், அதுக்காக அந்த லைட்டரை யூஸ் பண்றா, எல்லாத்தையும் தப்பாவே பார்க்காதீங்க. அம்மா, நீ வெளிநாட்டுல தானே வேலை பார்க்கற, நீ இப்படிதான் பிற்போப்பா யோசிப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இப்போ அந்த இடத்துல நமக்காக இவன் பேசுறானேன்ற மாதிரி ஹீரோ மேல மறுபடியும் அந்த காதல் ஹீரோயினுக்கு உருவாகுது. இன்னொரு பக்கம் இந்த பெரியப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ ஒரு பேங்குக்கு வந்து லோன் கேட்கிறாருங்க. ஆனா லோன் அவருக்கு நிராகரிக்கப்படுது. அவர்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாம் வித்தாச்சு, ஒரு 3 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணலாம், இந்த திருவிழாக்காக செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அந்த நகைகளையும் விற்க முடியாத சூழல். இது எல்லாமே அந்த வீட்டுல இருக்கிற ஹீரோயினுக்கு தெரியுதுங்க. இன்னொரு பக்கம் இங்க ஹீரோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த விவசாய நிலத்துல தண்ணி போற ரூட்ல சில அடைப்புகள் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோயினும் அவரோட கூட சேர்ந்து அந்த அடைப்பெல்லாம் கிளீன் பண்றதுக்கும் உதவி பண்றாங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பைப்பையும் வெளியே எடுத்து போடுறாங்க. சூப்பர் அங்கிள், இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தான்ற மாதிரி கேட்கும் போதோ, எல்லாமே எனக்கு என் அண்ணன் தான். என் அப்பா காலையில எப்பவுமே வேலைக்கு போயிடுவாரு. அண்ணன் தான் எப்படி வரப்பு வெட்டணும், விவசாயம் பண்ணணும், மரத்தை எப்படி பாத்துக்கணும், செடிக்கு எப்படி உரம் போடணும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சொல்ல, அப்படிப்பட்ட அண்ணன் தான் இப்போ காசுக்காக நகையை விற்கலாமா, சொத்தை விற்கலாமான்ற மாதிரி பேங்கா அலையிறாரு. அவசரப்பட்டு நீ அவர்கிட்ட வார்த்தையை விட்டுட்டீங்க, இப்போ அவருக்கு தானே சங்கடம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவருக்கும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுதுங்க. அங்கேயே ஒரு 3 லட்சம் ரூபாவை தான் அண்ணனுடைய அக்கௌண்ட்டுக்கு இவர் அனுப்புறாரு. இப்ப அந்த பெரியப்பா இருக்காருல, அதாவது ஹீரோ அப்பாவுடைய அண்ணன், அவரும் அக்கௌண்ட்டை பார்க்க 3 லட்சம் ரூபாய் வந்திருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாரு. தான் தம்பி தான் அனுப்பியிருக்கான்னு சொல்லி இப்ப வயல்வெளியில இருக்கிற தான் தம்பியை வந்து பார்க்க, உன் காசு ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இதுக்கெல்லாம் வச்சுக்கலாமா, ஏதோ பொண்டாட்டி அப்படி பேசிட்டான்ற மாதிரி சண்டை வந்துருச்சு, பொண்டாட்டி பேச்சுக்காக சண்டை போடுறவங்களா நம்ம எப்படி பழகி இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்ப அண்ணன் தம்பிகளும் அங்க ஒண்ணு சேர, ஆனா ரொம்ப நாள் ஆச்சுல கிணத்துல குளிச்சு, வாங்க நான் ஒன்னா குளிக்கலான்னு சொல்லி 2 பேரும் கிணத்துல வேற குளிக்கிறாங்க. சோ அப்படி நம்ம ஹீரோயின் பேசி இப்ப அங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க, இப்ப அந்த 2 பேரும் கை கோத்து ஒன்னா வரதையும் அந்த தாத்தாவும் பாட்டியும் பாக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் ஆகுதுங்க. இப்ப அந்த ஃபெஸ்டிவல் டே வருதுங்க. ஊருக்காரங்க எல்லாருக்கும் இவங்க சாப்பாடு போடணும், அப்படி ஒரு பயங்கரமான விருந்தே வைக்கிறாங்க. வரவங்க எல்லாரும் பெரிய சந்தோஷத்தோட சாப்பிட்டு போறாங்க. அதுல ஸ்வீட் கொழுக்கட்டையே நம்ம ஹீரோயின் தான் செஞ்சிருக்காங்க போல. ஆனா அதை பாட்டி செஞ்சதா கொண்டு வந்து நம்ம ஹீரோடைய தங்கச்சி அம்மா கிட்ட கொடுக்க, ஆனா அவங்க அது சூப்பரா இருக்குன்ற மாதிரி சாப்பிடுறாங்க. அப்பதான் அது ஹீரோயின் செஞ்சது அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஆல்ரெடி ஹீரோயினை பிடிக்காத ஹீரோட அம்மாவுமே, அடைச்சி நல்லாவே இல்லைன்ற மாதிரி அந்த கொழுக்கட்டையை கீழே போட, ஏமா எவ்வளவு ஒஸ்டா பிஹேவ் பண்ற, அண்ணாவே தேர்ந்தெடுத்த பொண்ணுனா உனக்கு பிடிக்காதா, ஏன் எவ்வளவு செல்ஃபிஷா இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. எது நான் செல்ஃபிஷா இருக்கனா, நான் குடும்பத்தை பிரிக்க பாக்குறேனான்ற மாதிரி அவங்களும் கோவப்பட, அப்பதான் ஹீரோவும் குறுக்கல வந்து, ஆமா தங்கச்சி சொல்றதும் உண்மைதானே, நீ தானே செல்ஃபிஷா இருக்க, உன்னை பிடிக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணை இஷ்டமேனிக்கு பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கான்ற மாதிரி அவரும் ஒண்ணு செஞ்சுறாரு. என்னங்க இவங்க 2 பேரும் எப்படி பேசுறாங்க பாருங்கன்ற மாதிரி தான் கணவர்கிட்ட சொல்ல வந்தா, ஹீரோவுடைய அப்பாவும் பசங்க பக்கம் நின்னு இப்போ அவரும் தான் மனைவியை திட்டுறாரு. இதனால 3 பேருமே என் குடும்பமே நம்மளுக்கு எதிராக மாறிடுச்சே அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மாவும் உடஞ்சு போறாங்க. என்னதான் இப்ப அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததாலும் நம்ம ஹீரோவுடைய குடும்பம் அங்க உடஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. யாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம இருக்காங்க. நாட்கள் அப்படியே ஒவ்வொன்னா கடந்து போகுதுங்க. அப்பதான் இந்த அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது பேசாத இருக்கும் போது தான் சில பேருடைய தவறு, சில பேரோட வேல்யூலாம் நம்மளுக்கு புரிய வரும். அப்படி அவங்க எல்லாருக்கும் அவங்க செஞ்ச தவறும் அவங்களோட வேல்யூ எல்லாமே புரிய வருது. குடும்பம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. அட் லாஸ்ட் நம்ம பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே தன்னுடைய மருமகளான ஹீரோடைய அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. உனக்கு மறந்துடுச்சா, நீயே லவ் மேரேஜ் தான் பண்ண, ஞாபகம் இருக்குல்ல, அதை வந்து எங்க கிட்ட சொல்லும் போது நாங்க ஏத்துக்கணும்ல, அது மாதிரிதான் எப்பவுமே பசங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் போதோ நமக்கு பிடிச்ச ஒரு பையனை ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனா அவங்க விருப்பப்பட்டு வரப்போ அதை நம்ம ஏத்துக்க முடியாது. அது பசங்க மேல நம்ம வச்சிருக்கிற காதல் நாள் தான். நீ அதை விட்டுட்டு உன் பையனை ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பாரு, கண்டிப்பா உன்னால ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை போட, இப்போ அங்க அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க. இப்போ அந்த கடைசி 7வது நாள் பூஜை நடக்குதுங்க. இதுக்கப்புறம் விநாயகரை கொண்டு போயிட்டு கரைச்சிடுவாங்க. அப்படி அந்த பூஜை அப்போ அவங்க செஞ்ச தவறு எல்லாத்தையும் விநாயகர் முன்னாடி வந்து சொல்லணுங்க. அப்படி குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் முன்னாடி வந்து அவங்க செஞ்ச தவறு, அவங்களால மத்தவங்க கஷ்டப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே அங்க ஒத்துக்கிறாங்க. ஹீரோடைய அப்பா தான் அண்ணனை திட்டினது, அவங்க பெரியப்பா பெரியம்மா அவங்கலாம் தான் தவற உணர்ந்து குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும், அடுத்த ஃபெஸ்டிவல்லையும் இதே மாதிரி 7 நாள் வந்து கொண்டாடணுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரா மாற அட்லாஸ்ட் ஹீரோவுடைய அம்மாவும் வராங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயினை திட்டின அந்த தவற உணர்றாங்க. சுயநலத்தால மட்டும்தான் நான் இப்படி பேசிட்டேன்ற மாதிரியும் சொல்லிட்டு, என் பையனை இந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு முழு பூர்வமா சம்மதம், உங்க அம்மா அப்பா டைவர்ஸ் ஆயிருந்து
பிரிந்திருந்தா பரவாயில்ல, இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு நாங்க ஒரு குடும்பமா அம்மா அப்பாவா இருப்போன்ற மாதிரி விநாயகர் முன்னாடி சத்தியம் பண்ண, அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ந்து கண்ணீரே வந்துடுதுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அந்த விநாயகர் வீட்டுக்குள்ள வரப்போ பிரச்சனை இருந்தது, இப்ப வீட்டை விட்டு போறப்போ பிரச்சனையே இல்லாம இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து விநாயகரை கொண்டு போற மாதிரி இந்த படத்தோட கதையையும் ஹாப்பியா முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை ஓடிடியில் ட்ரை பண்ணி பாருங்க. மராத்தியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.